அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போன காணொலியில் நம்ம சுவிட்சர்லாந்திலே மிகவும் அழகான கிராமம் அப்படின்னு சொல்லி லவுட்டர்ப்ரூன்னு சொன்னேன். அங்கேருந்து கிளம்பி நம்ம இரவு தங்கிறதுக்காக இங்கே ஒரு விடுதியை வந்து பதிவு பண்ணியிருக்கேன். இசல்ட்வேல்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊருக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தா அந்த லவுட்டர்ப்ரூனுக்கே போட்டி போடுற அளவுக்கு இருக்குது இந்த ஊர். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அந்த பிரையன்ஸ் ஏரியா ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன கிராமம் பார்க்குறதுக்கே சும்மா பயங்கரமாக இருக்குது. காணொலியில் எப்படி தெரியுதுன்னு தெரில, எனக்கு நேரில் பார்க்கும்போது சும்மா லவுட்டர்ப்ரூன்னு கூடயே போட்டி போடுற அளவுக்கு இருக்குது இந்த ஊர். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுங்க, இந்த சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊரையுமே வந்து போட்டி போட்டுக்கிட்டு சுத்தப்படுத்தி வச்சுருக்காங்க. தனி வீடுகளுமே வந்து அவங்கவுங்க பங்குக்கு எல்லா வீடும் பழைய வீடாக தான் இருக்குது. இத்தனைக்கும் நிறைய வீடுகள் வந்து ரொம்ப பழைய வீடு. ஆனால் அந்த தோட்டமாக இருக்கட்டும், இல்லை அந்த வீட்டை சுற்றி இருக்கிற அந்த செடிகளாகட்டும், அதெல்லாம் சீர்படுத்தி வச்சுருக்காங்க. இல்லாட்டினா அவங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த காலதரை ஒட்டி பூச்செடி பூத்தொட்டி ஏதாச்சும் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டையுமே அழகாக வச்சுருக்கிறதுனால இந்த ஊருமே வந்து பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. வாங்க நம்ம போய் நம்ம விடுதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஊரை சுற்றி பார்ப்போம். இந்த ஊரில் குறிப்பாக நான் என்ன நினச்சிருந்தேன்னா, சுவிட்சர்லாந்தில் இருக்க ஒரு மளிகை கடையில் இல்லைன்னா பல்பொருள் அங்காடியிலலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டணும்னு நினச்சிருந்தேன் உங்களுக்கு. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். நல்ல ஒரு பயங்கரமான இடத்துல இருக்குது நம்மளுடைய அறை. இன்றைக்கி இரவு ஏரியை ஒட்டி அப்படியே மலை உள்ளே வந்தாச்சு. நம்ம வர ஒரு வேளை தாமதம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நமக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம எங்கேருந்து வரோன்னு இதில் எடுத்து பதிவு பண்ணலாம். நம்மள்தான் இங்கே இருக்க குண்டூசி எடுத்து இங்கே பாருப்பா, இந்த குண்டூசி எடுத்து இந்த வரைபடம் உலக வரைபடத்தில் நம்ம எங்கேருந்து வரோம் அப்படின்னு இதில் பதிவு பண்ணலாம். அப்படியா? இந்த இப்போ நீங்கள் இந்த கண்டுபிடிங்க. அதான் தெரியுது. அப்போ தமிழ்நாடு எங்கே இருக்கும்? அப்படி கள்ளக்குறிச்சியில் குத்து தோராயமாக அந்த இடத்துல தான் நீ குத்து. அங்கே கரெக்டு தான், சரியாக தான். இன்னும் மேலே இருக்கும் இங்கே. அங்கே தான் இருக்கும். மாத்தூர் தெரியுதானே வேற கேப்ப போல் இருக்குது. இப்போ வந்து வர்றவங்க இப்போ இங்கே இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ உலகம் முழுக்க யாரெல்லாம் இங்கே வந்து தங்கியிருக்காங்கன்னு தெரியுமில்ல. அந்த அமெரிக்காவிலேருந்து வந்து தங்கியிருக்காங்க, தென் அமெரிக்காவிலேருந்து வந்து தங்கியிருக்காங்க, ஆப்பிரிக்காவிலேருந்து வந்து தங்கியிருக்காங்க. பெரும்பாலும் ஐரோப்பியர்கள் தான் நிறைய இங்கே வந்து தங்குறாங்க. ஆமாம், இங்கே தங்கினவங்களுடைய ஊர் எந்த ஊர்லேருந்துலாம் அந்த இலங்கையில் ஈழத்துலேருந்து வந்து தங்கியிருக்காங்க. நம்ம இருக்கிற ஊருன்னா அது இங்கே இருக்கிறாங்க. அந்த ஆஸ்திரேலியா பக்கத்தில் சுவிட்சர்லாந்து இங்கே இருக்குது இடத்துக்கு. இங்கே ஊசி குத்தி வச்சுருக்கவங்களாம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்களோ அவங்க ஊரில் ஊசியை குத்துவாங்க. ஊட நல்லா அழுத்தமாக இது பண்ண இது போல். அதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதில் எழுதியிருக்கு பாரு. இங்கே பாரு, இதில் வந்து என்னென்ன இடத்துக்குலாம் அங்கே போகலாம், பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குதுன்னு எழுதியிருக்காங்க பாரு. இப்படி தான் இருக்கும் குளிர்காலத்தில் இந்த இடம். நவம்பர் டிசம்பர் மாதம் நம்ம தான் இங்கே இருக்கிறோம். ஊத்துக்கிட்ட இந்த வீட்டுக்கு பின்னாடி இங்கே இருக்கிறோம். இது இந்த அங்கே முன்னாடி இருக்கிற அந்த இடம். இது அந்த வீடே முன்னாடி இருந்து எடுத்திருக்காங்க ஏரியிலேருந்து. இந்த பறக்கிறதுக்கு கேட்டியே, நம்ம போய் முதல்ல அறையில் எல்லாத்தையும் வச்சுட்டு அறையை பார்த்துட்டு வருவோம். நம்ம வர்றதுக்கு தாமதமானோடனே இதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிட்டாங்க. நம்ம அறை என்ன அப்படின்னு எழுதி, இந்த அறை எண் 12 நம்ம சாவி இது எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். சாயங்காலம் 8 மணியோட ஆள் இருக்க மாட்டாங்க. இவங்க இப்போ முடிஞ்சிருச்சு, இன்னும் கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால அப்படி வராங்க. இங்கே தான் கழிப்பறை குளியல் அறையெல்லாம் இருக்குது எல்லாருக்கும். ஏன்னா இது வந்து வீடு மாதிரி தானே, பழைய ஒரு பெரிய வீட்டையே வந்து இதுவாக மாற்றி வச்சுருக்காங்க. ஆமாம், இப்போ நாங்கள் போய் அறை 12 எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம். இங்கே திறந்தோடனே வந்துடுச்சு. நான் கூட இன்னும் மேலே போகணுமோன்னு பார்த்தேன். இந்த இங்கே குளிக்கிறது கூட வச்சுருக்காங்க பாரு. ஆனால் இங்கே பொது குளியல் அறை தான், அது அப்பவே சொல்லியிருந்தது. இதோ
ஆனால் நல்லா சுத்தமாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கே 13,000 ரூபா ஆச்சு ஒரு இரவுக்கு. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப விலை அதிகம். இந்த ஊர் நீ சாயங்காலம் 4 மணிக்கேவும் வரலாம், அவ்வளோதான். பகல்னால் வரும். நாளைக்கு காலையில் 11-12 மணி வரைக்கும் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லோரும் சீக்கிரம் வெளியே ஊர் சுற்றி பார்க்கணுன்னு கிளம்பிடுவோம்ல. 12 மணி வரைக்குமா இருப்போம். இது குளிக்கிறது 12 நம்ம அறை. 13,000 ரூபாய்க்கு இந்த 4 பேர் தூங்கலாம். படுக்கிறதுக்கு அப்படியே மேலே எலியே உட்காருது. கீழே ஒருத்தர் படுத்துக்கலாம், மேலே ஒருத்தர் படுத்துக்கலாம். அப்படியே இந்த இடம் பாரு. இங்கே இந்த இதை பார்த்து அதான் சொன்னல, சிந்து இப்போ மட்டும் இதை பார்த்துச்சு. ஏன்டா நம்ம வரும்போதெல்லாம் எங்கே போய் காட்டில் எங்கேயாச்சும் தங்க விடுவேன். இப்போ என்னடான்னா அப்படியே ஏரிக்கு அருகாமையிலே அப்படியே பார்த்துக்கிட்டு எவ்வளோ அழகான இடம் சொல்லுவோம். இது நம்ம பார்த்த ஏரிக்கு பக்கத்து ஏரி தான் இது. அப்படியே இதுக்கு அந்த பக்கம் மேற்கால செமையாக இருக்குது. இந்த எல்லா வீட்டோடைய காலதர்லையும் இந்த மாதிரி வச்சுருவாங்கப்பா. இந்த பூ இன்னும் பூக்கும். இன்னொரு 15-20 நாளில் எல்லா வீட்டு மாடியிலையும் இது இருக்கும். ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது தான். அவ்வளோதான், செடியெல்லாம் இருக்காது. அக்டோபர் மாதத்துக்கு மேலே எங்கே இருக்க போகுது? வருஷம் இதை புதுசாக தான் வைப்பாங்க. இல்லை ஒருவேளை இந்த தொட்டியே உள்ள தூக்கி வச்சுப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த பூச்செடி இருக்குமான்னு தெரில. முயற்சி பண்ணி பார்ப்போம். நம்ம ஊரையும் இந்த மாதிரி மாத்திரன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஊரை சுற்றி அங்கங்கே பூத்தொட்டி தொங்க விட்டு எடுத்துகிட்டு போனால் என்ன, வீட்டு வாசலில் தானே வைப்பாங்க. ஊருக்கே கொடுத்துட்றேன், அப்புறம் ஏன் பிடிங்கிட்டு போகிறாங்க? அது என்ன மரமா நடுவில்? ஏது? அது ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குது போல் அந்த ஏரிக்கு நடுவில். அதில் ஒரு 4-5 மரம் இருக்குது. ஆமாம், குட்டி ஒரு அந்தமான்லாம் கடல்லே, இந்த கடல் தண்ணியே இந்த வண்ணத்தில் இருக்கும். இது பனிமலை உருகி வருது. அந்தமானில் பெரிய மலையெல்லாம் இல்லை. அதுவும் அந்த முதன்மை தீவில் இருந்தால் இருக்கும். மற்ற தீவுலலாம் நல்லாயிருக்கும். ஆனால் அங்கேயும் இதுக்கு மேலே மரம் இல்லையே, பனியா இல்லையா? அதான் ஒரு 1500 மீட்டர் உயரத்துக்கு மேலே, 2000 மீட்டருக்கு உயரத்துக்கு மேலே நான் மரம் பார்த்ததில்லை. ஒருவேளை நம்பூர் மலையில் இருக்குமா என்னன்னு தெரில. இங்கே ஏன்னா இப்போ அந்த ஆஸ்திரியாவில் நான் மலையேற வந்திருக்கேன்ல முன்னாடிலாம், அங்கே வேலை செய்யும்போது அப்போ நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 2000 மீட்டருக்கு மேலே பொதுவாக 1500 2000 அதுக்கு மேலே பொதுவாக அந்த புதர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. அது பூட்டிட்டு தான் வந்தேன். அதனால் மொட்டை மொட்டையாக தான் இருக்குது. அது ஒரு உயரத்துக்கு மேலே எல்லாம். இதையும் சுற்றி பார்க்க படகாட்டு. ஆமாம், இதை வச்சும் படிக்கிறாங்க. அப்படியே இங்கே ஒவ்வொரு ஊராக அந்த அப்படி கிட்ட போனால் அங்கங்கே ஒவ்வொரு ஊர் தெரியுது பாரு, கரையில் அந்த பக்கம் ஏரியில். அந்த ஊருக்கெல்லாம் போகிறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படியே போய் அங்கே கிட்ட போனால் ஏதோ ஒரு குழம்பி கடை இருக்கும், இல்லை ஒரு பனிக்கூழ் இருக்கும். அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வர வேண்டியதான் அந்த ஏரியிலேயே. ஆமாம், அங்கங்கே ஆமாம். இது ஆனால் பரவாயில்ல, நமக்கு வீட்டுக்கு பின்னாடியே வண்டி நிறுத்துறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க இந்த படுக்கைக்கு பின்னாடியே. அது ஐரோப்பா முழுக்க. அதுக்கு கீழே பீன்னு எழுதியிருக்கிறதுனால அது பெல்ஜியம். இதுக்கு கீழே டிகேன்னா அது டென்மார்க் நம்ம வண்டி. ஆனால் ஒரு அருமையான இடம் தான்ப்பா. இந்த அரத்திப்பழம் மரம் காய காணும். இங்கே நில்லு, ஒரு படம் எடுப்போம். இங்கே வந்து நில்லுப்பா. அப்படியே பாரு. நம்ம தங்கி இருக்கிற விடுதியில் அப்படியே கீழே உணவகமும் வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிநவீனத்துவப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே இவங்க பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஏற்பாடு பண்ணாங்களோ இந்த மேசை நாற்காலி எல்லாம் அது அப்படியே தான் வச்சுருக்காங்க. பாதுகாத்து நல்லா பலபலன்னு தொடச்சி புதுசு மாதிரி வச்சுருக்காங்களே ஒழிய. ஆனால் பொருட்கள்லாம் ரொம்ப பழசாக தான் இருக்குது. இந்த ஏற்பாடுமே ரொம்ப பழசாக தான் இருக்குது. இந்த படத்தில் இருங்க, நம்ம தங்கியிருக்க விடுதியை காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்குது நம்ம தங்கியிருக்கிறது. இந்த ஏரியில் எங்கே இந்த விடுதியில் தான் தங்கியிருக்கோம். இந்த இடமே பயங்கரமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, செமையாக இருக்கு. ஆனால்
அதே மாதிரி இந்த உணவகத்துக்கு வந்து நம்மளும் வந்து சொந்த உணவுமே எடுத்து வந்து இங்கே சூடுபடுத்தியும் சாப்பிட்லாம். உள்ளே நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம அப்புறமா அதை போய் காட்டுறோம் உங்களுக்கு அந்த இடத்தெல்லாம். காலையில் எழுந்து வந்து பார்த்தா இரவு இருந்ததை விட இந்த ஊர் இன்னும் புத்துணர்ச்சியோடு இருக்குது இந்த ஊர். வாங்க அப்படியே போய் இந்த ஊரில் சுற்றி பார்ப்போம். இந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி பார்ப்போம். சின்ன ஊர் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. சின்ன சின்ன தோட்டம்லாம் வச்சுருக்காங்க அங்கங்கே. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே இங்கேயே விளைய வச்சுருக்காங்க. வெங்காயம் இருக்குது, கொஞ்சம் கீரைலாம் போட்டிருக்காங்க, முள்ளங்கி. அப்படி சின்னதாக இங்கே இருக்கிற இந்த உணவகத்தில் பரிமாறுறதுக்காக என்ன தான் வெளியிருந்து வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்தாலும் இங்கேயே விளைஞ்சது அப்படின்னு சொல்லும்போது அது இன்னொரு தனி சிறப்பு. காலையில் வந்தோம்னா ஆனால் விடிய காலையில் ஒருத்தரும் இல்லை. இந்த அரத்திப்பழம் மரம் இருக்குது. மக்கள் யாரும் இல்லாமல் அப்படியே அந்த பறவைகள் வண்டி சத்தம் அங்கங்கே கேட்குது, வண்டு சத்தம் கூட கேட்குது. அந்தளவுக்கு அமைதியாக இருக்குது ஊர். இந்த வீட்டில் அரத்திப்பழம், பேரிக்காய், அப்புறம் திராட்சை கொடியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்தெல்லாம் வீடு எவ்வளோ வரும்னு தெரியல. நல்லா ஆனால் ஒரு அழகான இடமா இருக்குது. ஒருத்தர் வந்து அந்த கடல்லேருந்து பொறுக்கிட்டு வந்த கல்லெல்லாம் தொங்க விட்டு அழகுபடுத்தியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் தன்னோட வீட்டை ஒவ்வொரு வகையில் அழகுபடுத்திக்கிறாங்க. நம்ம ஊரில் காணாமல் போன குருவியெல்லாம் இங்கே வந்துருச்சா அப்படின்னாரு எங்கள் அப்பா. அந்த மாதிரி நல்லா நிறையா குருவிகள் இருக்குது. இங்கே ஒருத்தர் பாருங்கள் எவ்வளோ பெரிய சிப்பி வச்சுருக்காருன்னு. டே அப்போ உண்மையானே சிப்பி தாங்க. வெப்பநிலை வந்து 11 பாகை இருக்குது. பகலில் 20 கிட்ட போச்சு, 20-25 கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது இந்த இசல்த் வால்டு, அந்த ஊரோடைய மத்திய பகுதி. பேருந்தெல்லாம் வந்தால் இங்கே இதோடு விட்டுட்டு அப்படி போயிடுறாங்க. இங்கே நிறைய கடைகள், உணவகங்கள் பெரும்பாலும். அதுக்கப்புறம் இந்த படகு சவாரிக்கு வாடகை வர்ற கடை, துணி, வங்கி, விடுதி, அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுந்தோ. இதில் நம்ம பொது கழிப்பறை இருக்குது. இங்கே €1 கேட்குறாங்க. எப்போனாலும் நம்ம போய்க்கலாம். வந்து இதில் வங்கி அட்டையை வச்சும் காசு போட்டுக்கலாம், இல்லைன்னா நேரடியாக காசும் அதுக்குள்ளே போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் உள்ள. எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க. ஒரு வேளை இது குடிக்கிற தண்ணி தானோ தெரியல, அழகுக்காக வச்சுருக்க மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா இங்கே வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் விளையாடலாம். அப்படி நிறையா அவங்களுக்கு சறுக்கி விளையாடுறது, ஊஞ்சல் மேலே ஏறுறது எல்லாமே இருக்குது. ஒரு அம்மா பார்த்துட்டு கையை காட்டுறாங்க. என்ன கேட்டு பார்ப்போம், அவங்க இந்த ஊரா என்னன்னு தெரியல. இதோ காலையிலே ஒரு கடையை திறந்துட்டாங்க. பரிசு பொருள் இல்லை எல்லாச்சும் இது வாங்கணுன்னா இந்த கடைங்க இங்கே இருக்குது. இதுதான் இந்த ஊரில் அஞ்சல் வாங்குகிற இடம், கொடுக்குற இடம் போல் இருக்குது. ஒரு சின்ன ஊர் தான் அந்த ஏரியை ஒட்டி இருக்கிற ஊர். அதில் சுற்றுலா, உணவகம், விடுதி, அப்படி கடை அப்படின்னு சொல்லி ஒரு பொருளாதாரம் அதை சுற்றி பெரும்பாலும். ஆனால் நான் போகிற இடங்கள்லாம் இந்த சுற்றுலா மையப்படுத்தி தான் பொருளாதாரம் இருக்குது. இந்த நம்ம இருக்கிற ஊரை சரியாக சொல்லணும்னா இந்த ஏரியில் இங்கே தெரியுது பாருங்கள், இந்த தெருவில் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த தெருவில் இங்கே நின்றுட்டுருக்கோம். நல்ல ஒரு அழகான ஊர். பேருந்து வந்து அடிக்கடி இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை, 20 நிமிஷத்துக்கு ஒரு முறைன்னு காலை நேரங்கள்லாம் ரொம்ப அடிக்கடி இருக்குது. அது போக 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி இருக்குது.
அப்படி இல்லைன்னா நீங்கள் வாடகை வண்டியில் வர்றீங்கனாலும் இந்த ஊர் மத்தியில் ஏதோ இங்கே வண்டி நிறுத்திருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது. நம்ம விடுதியிலேயே பின்னாடி அப்படியே வண்டியை நிறுத்தியாச்சு. ஆனால் இங்கே வண்டி நிறுத்துறதுக்கு காசு கட்டணும். இதோ உங்கள் அலைபேசி வழியாகவும் நீங்கள் கட்டலாம், இல்லாட்டினா அதோ அலைபேசி வழியாக கட்டுறதுனா பெரும்பாலும் இங்கே ஐரோப்பா முழுக்க இது வரைக்கும் நான் டென்மார்க், ஜெர்மனி எல்லா இடத்துலையும் இந்த ஈஸி பார்க் அப்படிங்கிற இது செயலி இருக்குது. காசாக போடணுன்னாலும் இதில் போட்டுக்கலாம். காசு இல்லாட்டினா வங்கி அட்டை இதில் போடலாம். அது மாதிரி பல வாய்ப்புகள் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 2 யூரோ இல்லை 2 சுவிஸ் ஃப்ராங்க்கு, 200 ரூபா கிட்டத்தட்ட. ஏதாச்சும் ஒரு கலை நிகழ்ச்சி இல்லை இசை நிகழ்ச்சி நடத்தணும்னா ஊர் நடுவில் அது இந்த இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படியே மக்கள் கூடுறதுக்கும் இடம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கைகளையும் அங்கங்கே போட்டிருக்கிறத சேர்த்து ஒன்றா வரிசையாக போட்டுருவாங்க போல் இருக்குது. நல்லாயிருக்கு. நம்ம இந்த அம்மாட்ட கேட்டோம் படம் எடுத்துக்கலாமான்னு. தாராளமாக எடுத்துக்கோன்னாங்க. இங்கே இருக்கிற பொருட்கள்லாம் ஒரு சுற்றுலா தலத்தில் இருக்கிற மாதிரியே விலை எதுவும் இல்லை. எல்லாம் நல்ல விலையிலே இருக்குது. உங்களுக்கு அத்தியாவசியமாக என்ன இப்போ குழம்பி சாப்பாடு தானடா அத்தியாவசியம்னு கேட்பீங்க. இந்த மாதிரி குளிரான இடத்துக்கு வந்தீங்கன்னா சூடாக தேநீர் குழம்பியாக தானே குடிப்பீங்க. அதுக்காக சொன்னேன். இந்த எண்ணெய் இருக்குது, அப்புறம் இந்த வெதுப்பியில் வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த முட்டை கூழ் இருக்குது, கொஞ்சம் ஊறுகாயெல்லாம் இருக்குது. வெள்ளரிக்காயை ஊறுகாய் போட்டு வச்சுருக்காங்க, வெள்ளரிக்காய் பூண்டுன்னு. நம்ம சப்பாத்தி மாதிரி இருக்கிற ரொட்டி துண்டு இதானா விலை அதிகம். இந்த ஊர் முழுக்க இப்படி தான் இருக்குது. இது அப்படியே எடுத்து தோசைக்கல்லில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். குழம்பி, அப்புறம் இந்த கொக்கோ பொடி, தேநீர் நிறைய வகையில் வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த புதுசாக இந்த காலையிலே செஞ்சு சாப்பிட்ற அந்த இது புதுசாக செஞ்சது. இது இதில் அடைச்சது கிடையாது, நெகிழியில் புதுசாக செஞ்சது. நல்ல கட்டுப்படி ஆகிற விலைக்கு இருக்குது. ஜெர்மனிலுமே நான் கடையில் பார்த்தேன் 1 யூரோ அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கேயுமே அந்த விலைக்கு தான் இருக்குது. இந்த ஊருடைய நினைவு பரிசாக ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சாவி கொத்து, அப்புறம் அந்த இதில் வச்சுக்கிறதுக்கு குளிர்பெட்டியில் ஒட்டி வைக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்குது. சரியாக இந்த ஊர் இதில் தான் போட்டிருக்கு. பரவாயில்ல. இதெல்லாம் ஒப்பீட்டு அளவில் என்ன சொல்கிறது, சுற்றுலா மற்ற இடத்துலாம் பார்த்தா 10 யூரோ 12 யூரோ அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே 8 யூரோவுக்கு இருக்குது. 5 யூரோவுக்கு தான் மற்ற ஊர்லலாம் விற்பாங்க. ஆனால் சுவிட்சர்லாந்தில் 5 யூரோ கிடைக்குமான்னு தெரியல. வேறு எங்கேயாச்சும் கிடச்சதுன்னா சொல்கிறேன். ஆனால் பெரும்பாலும் ஏதாச்சும் ஒரு சின்ன ஊரில் இல்லை மளிகை கடையில் கிடைக்கிறது இன்னும் மலிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கூட மளிகை கடை இல்லை, என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஊரில் இருக்க பொட்டி கடையை கொஞ்சம் பெருசாக வச்சுருக்க மாதிரி. அந்தோ பழக்கூழ் வேணுனாலும் இருக்குது. பழத்தை காய வச்சுருக்காங்க. அந்த காலை உணவில் இந்த ஓட்ஸை சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு அது கூட போட்டு சாப்பிட. தண்ணி இதுதான் நல்லா இருக்கே. சுவிட்சர்லாந்து மாடுன்னு வாங்கிட்டு போகலாம். 17 யூரோவா? அடப்பாவிகளா. நான் ஃப்ராங்கையும் பார்த்துட்டு சுவிட்சர்லாந்தோடைய ஃப்ராங்கையும் யூரோன்னே சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மதிப்பு கொஞ்சம் கூட குறையாக இருக்கலாம். ரூபாய்க்கு வரும்போது 2 ரூபா. ஃப்ராங்க் சுவிஸ் ஃப்ராங்க் ஒரு 91 ரூபான்னா யூரோ ஒரு 95 ரூபா இருக்கலாம். இல்லைன்னா மேலே ரெண்டும் மாறி மாறி இருக்கலாம். அதாவது யூரோ 91 இருந்து ஒரு வேளை ஃப்ராங்க் கூட 95 இருக்கவும் வாய்ப்பு உண்டு. எது விலை மதிப்பு அதிகம்னு தெரியல. ஆனால் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். 6 யூரோ வாங்கலாம். ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, மற்ற ஐரோப்பிய நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ கிட்டத்தட்ட இது நார்வே விலைக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 8 ஃப்ராங்க்ன்றது அதிகமாக கம்மியான்னு தெரியல. பார்ப்போம், மற்ற கடைகளை பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி பனிக்கூழ், இந்த உடனே சூடுபடுத்தி சாப்பிட்ற மாதிரி உரைய வச்ச உணவுகள்லாம் நிறையா இருக்குது. கறிச்சுருள், மீன், கறி. பரவாயில்ல, ஒரு பெட்டி கடை மாதிரி இருக்குதுன்னு சொன்னாலும் இது நல்லா பெரிய கடை அளவுக்கே இருக்குது. பூனைக்கு நாய்க்கான உணவுகள், ரசம் செய்கிறது அப்படியே.
வர்றான். சாவுக்கார கட்டியிலேருந்து கண்ணாடி, தலைமுடி சீவுறதுக்கு சீப்பு எல்லாமே வச்சுருக்காங்கய்யா. ஓ, காய்கறி பழங்கள்லாம் கூட இருக்குடோய். நல்லா ஒரு கணிசமான ஒரு பெரிய கடை தான். பெட்டி கடைன்னு சொன்னது தப்பு தான். பாலாடை கட்டி, தயிர், பழத்தயிர் பரவாயில்லப்பா, எல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகிற விலையில் வச்சுருக்காங்க. அரைத்திப்பழம்லாம் ஒரு கிலோ வந்து 400 ரூபா, 450 ரூபா இல்லை அந்த வழியில் இருக்குது. இந்த வகை பரவாயில்ல, கொஞ்சம் மலிவாக இருக்குது. 200 ரூபா, 230 ரூபாய்க்கு. வாழைப்பழம் ஒரு கிலோ 400 ரூபா, 420 ரூபா. கொஞ்சம் ஜெர்மனியை விட விலை அதிகம்தான். இது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே விலை அதிகம். உண்மையை சொல்லணும்னா இந்த தண்ணி டென்மார்க்கை விட விலை கம்மியாக தாங்க இருக்குது. 1.5 லிட்டர் வந்து 160 ரூபாய்க்கு தராங்க. டென்மார்க்காக இருந்தால் 200, 250 பிடிங்கிட்டு விட்ருப்பாங்க. பரவாயில்லடா, டென்மார்க்கை விட மலிவான ஒரு ஊரில், சுவிட்சர்லாந்தில் வந்து ஒரு பொருள் மலிவாக கண்டுபிடிச்சிட்டேன் டென்மார்க்கை விட. அதே மாதிரி சுவிட்சர்லாந்துக்கே பேர் போன இந்த கொக்கோ கட்டிங்க, அப்புறம் கொஞ்சம் அட்டி, ஈரட்டி, நிறைய வச்சுருக்காங்கப்பா. இந்த லிண்டு தான் இதை செய்கிற இடத்த சுற்றி காட்டுறதுக்குன்னே தனியாக காசை வாங்கிட்டு உள்ளே விடுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கூத்து இருக்குங்க. நிறைய பேருக்கு இங்கே ஐரோப்பாவில் வந்து லிண்டு, சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொன்னால் இந்த லிண்டு அப்படிங்கிற அந்த கொக்கோ கட்டி, இந்த மிட்டாய் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே நிறைய பேர் உள்ளே போயிடுறாங்கன்னு இந்த மாதிரி எழுதி போட்டுடுறாங்க, ஸ்டாப், இது வந்து ப்ரைவேட் அப்படின்ட்டு, வீட்டுக்குள்ளே வராதிங்கடா அப்படின்ட்டு. ஏன்னா அங்கேருந்து பார்த்தோம்னா அந்த ஏரி இன்னும் அழகாக இருக்கும்ல, அதனால் அப்படியே சிலர் பார்த்துக்கிட்டே போயிடுவாங்க போல் இருக்கு. நம்ம எப்படிக்கா போவோம். பரவாயில்லடா, இந்த ஊரில் ஏதோ இந்த பனை மாதிரி அழகுக்கு வைக்கிற பனையை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதுவும் பூத்துலாம் இருக்குப்பா. ஏன்னா நமக்கு வடக்கெல்லாம் இப்படி வராது. நான் கூட ஸ்பெயின், கிரீஸு அந்த மாதிரி போனால் தான் இதெல்லாம் வரும்னு நினச்சேன். பரவாயில்ல, சுவிட்சர்லாந்துலேயே இதெல்லாம் வளருதா? அப்படியே அந்த இசல்த் வால்டு, அங்கே அந்த பேருந்து நிறுத்தத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்திங்கன்னா நம்ம தங்குற இடம் வந்துடும். ஆனால் உண்மையாகவே அது ஒரு சிறப்பான இடங்க. இது வரைக்கும் இத்தனை முறை நான் சுவிட்சர்லாந்து வந்து சுற்றி பார்த்ததில் இப்படி ஒரு அழகான இடத்துல இவ்வளோ ஒரு மலிவான விலையில் நான் பார்த்ததே இல்லை. அறை இதுவே 2 பேராக வந்திருந்தால் இங்கே வந்து ஒரு 8000 ரூபா அந்த மாதிரி தான் ஆயிருக்கும். இல்லை இன்றைக்கி அவ்வளோ மலிவாக இருக்கான்னு தெரியல. அங்கங்கே இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு இப்போ வீட்டுக்கு இல்லை தனியாக உணவகங்களுக்குன்னு வண்டி நிறுத்துகிற இடமும் வச்சுருக்காங்க. ப்ரைவேட் அப்படின்னு எழுதியிருக்கிற அந்த வண்டி நிறுத்துகிற இடத்துல கூட நம்ம வந்து வண்டியை நிறுத்தக்கூடாது, அதை பார்த்துக்கணும். இந்த இடத்துல எதுவும் எழுதலை, வேணால் இப்படி போய் தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பா, இல்லை கண்ணாடி மாதிரி இருக்குது. இந்த கப்பலை இறக்கிறதுக்கு தண்டவாளம் போட்டிருக்காங்க தண்ணிக்குள்ளே. சேதாரம் இல்லாமல் கொண்டு போய் இறக்கிடுவாங்க. அப்பா, கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி, சும்மா செமையாக இருக்குது. இவ்வளோ கப்பல், படகு இதெல்லாம் ஓட்டியும் இந்த தண்ணி அழுக்காமல் இருக்கே. ஒரு வேளை மின்சார படகுல ஓட்டுறாங்களோ? அதே மாதிரி ஒவ்வொரு வீடு இல்லைன்னா கடைகளுக்கு பின்னாடி அந்த மாதிரி படி வச்சுருக்காங்க கீழே இறங்குறதுக்கு, தண்ணியில் இறங்கிறதுக்கு. இசல்த் வேர்ல்டிலிருந்து நம்ம நண்பர்களுக்கும் ஒரு பரிசு பொருள் எடுத்தாச்சு. மிக்க மகிழ்ச்சி.
வாங்க போவோம், அப்படியே நாளை தொடங்குவோம். இதுதான் நம்ம தங்கியிருக்கிற விடுதி. ஒரு 20 அறைக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், 20-25. ஆனால் சிறப்பாக ஒரு சம்பவம் என்னென்னா, வண்டி நிறுத்துறதுக்கு கட்டணம் இல்லை. அது ஒரு மிகச்சிறப்பான விஷயம் இந்த விடுதியில். நல்ல ஒரு அழகான இடத்துக்கு முன்னாடி இருக்குது விடுதி. இந்த பறவைகள் தான் இனிமையே. நல்லா இருக்குது பறவை சத்தங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறது. நம்ம அன்பு தம்பி ராஜா பரிசளித்த சட்டையை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். திருவண்ணாமலையில் அந்த ஒன்றுகூடல் அதுக்கு வந்திருந்தப்போ பரிசாக கொடுத்தாங்க. நன்றி தம்பி, பொருத்தமாக இருக்குது, அளவும் பொருத்தமாக இருக்குது, எனக்கு வண்ணமும் பிடிச்சிருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிக்க நன்றி. உங்கள் அன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. தொடர்ந்து பயணிப்போம். நான் நார்வே வந்து தான் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ராஜாவுக்கு வந்து நார்வே மிகவும் பிடிச்ச நாடு. இருந்தாலும் சுவிட்சர்லாந்தில் இந்த இடத்த பார்த்தோன்னே இங்கே போட்டுறணும்னு தோணுச்சு, போட்டுட்டேன். அனைவருக்கும் நன்றி. ராஜா மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க அன்பு செலுத்திக்கிட்டு. உங்கள் அன்பை பரிசு கொடுத்து தான் வெளிப்படுத்தணும்னு இல்லை. நீங்கள் எல்லாம் அன்பு காட்டுற அன்பே எனக்கு புரியுது. போதும், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.